சார் அப்படியே எல்லாம் இங்கே பாருங்க சார் 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 அண்ணா அண்ணா சார் கொஞ்சம் பேக் வந்து அண்ணா அப்படியே இங்கே பாருங்க வாங்க சரி சார் சரி சரி சொல்லிட்டீங்க மேலே எல்லாத்தையும் பையில வை பார்த்து தர கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன் தானே முன்னாடி வருது ப்ரொஃபஷனல் மறையுது பாருங்க சார் சார் போன் லைவ் பின்னாடி தான் வர சொல்றேன் பின்னாடி இல்லப்பா நான் போட்டல நீ போட்டு அது போட்டு போட்டு மேடம் போட்டோம் மேடம் மேடம் சிஓ மேடம் சார் சார் சரி சார் சார் கொஞ்சம் போட வழி விடுங்க சார் நல்ல எல்லாரும் எடுத்துக்கலாம் மேடம் அப்படியே மேடம் செட் பண்ண
ஓகே, 2 பேர் இருக்காங்க இப்போ. ஆமாம் சார். இது மட்டும் எவ்வளோ பசங்க சார்? வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். அப்படியே போயிடலாம். அப்படியே வடிக்குதா? சார் அப்படியே பாருங்க சார், ரிசீவ் பாருங்க சார். சார் அந்த விலகு இருக்கு. அண்ணா அந்த பக்கம் போயிட்டேன். கொஞ்சம் ஃபோன் சார். சார் கொஞ்சம் திரும்புங்க சார். சார் கொஞ்சம் திரும்புங்க சார். சார் கொஞ்சம் திரும்புங்க சார். இங்கே மேடம் சிஓ மேடம், சிஓ மேடம் வாங்க. சிஓ மேடம் சார் இந்த பக்கம் பாருங்க சார். கொஞ்சம் வரலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியன் ஐயா அவர்களும் கட்டிடங்களை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகின்றனர். தற்போது அவர்கள் கல்வெட்டை திறந்து வைக்க இருக்கின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்க அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள புதிய கட்டிடங்களை திறந்து வைப்பதற்காகவும் கல்வெட்டை திறந்து வைப்பதற்காகவும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கல்வெட்டை திறந்து வைக்குமாறு மாவட்ட நிர்வாகம் துறையின் சார்பில் பணிமன்றம் கொள்கிறோம். ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே.
சார் அவரை லைவ் பண்ணிட்டு இருக்காரு சார். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க 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 அண்ணா ஒரே நிமிஷம் அப்படியே நிக்கலாண்ணே. இங்க பாரு சார். அண்ணா ஒரே நிமிஷம் அப்படியே நின்றுங்க. தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களும் கல்வெட்டை திறந்து வைக்கின்றனர். சார் ஸ்டேஜில் யாரும் ஏற்ற வேண்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர், பெருந்தலைவர், ஊராட்சி தலைவர் மட்டும் மேடைக்கு வாங்க. இந்த கவுன்சிலர்ஸ் மட்டும் வாங்க. மக்கள் தலைவர் வெங்கடேஸ்வர் வாங்க மேல வாங்க. சால்வா அங்கேயே கொடுத்துருங்க. வாங்க போன நிமிட்டு அப்புறம் போட்டுக்கலாம்ப்பா. யாரும் மேடைக்கு வராதீங்க. இங்கே கொடுத்தீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இந்த பக்கம் யாரும் ஏற்ற ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி வேணா. நான் பாட்டில் எடுத்துனேன். ஆனா இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்பா. கொஞ்சம் பின்னாடி வாட்டர் பாட்டில் எடுத்து கவுன்சிலர்ஸ் மட்டும் நாங்க ஊராட்சி தலைவர்களுக்கு மேல் பேருக்கு நல்லா வரீங்க. ஐயா இங்க பாருங்க. இப்படி பாருங்க சார். இங்க பாருங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்கியிருந்தேன். எல்லாமே பின்னாடி போலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அடுத்ததாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வரவேற்பை வழங்குகிறார் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள். கல்வி ஒன்றே மாற்றக்கூடிய பெரும் மாநிலமாகும்.
கொஞ்சம் இப்படி வந்துருங்க. இந்த பக்கமா சேப்ல போட முடியலப்பா. நம்முடைய மேடவாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ரவுண்ட் டேபிள் 100 நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அரசு மேல்நிலைப் பள்ளி மேடவாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 8 வகுப்பறையை கொண்ட பள்ளி கட்டிட சிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து இந்த நேரத்தில் நமக்கு எல்லாவற்றையும் பல அலுவல்கள் மத்தியிலும் ஏற்பாடுகள் மத்தியிலும் நமக்கெல்லாம் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு தாயும் தகப்பனும் சகோதரனுமாக இருந்து அநேக திட்டங்களை நமக்கு கொண்டு வந்து இந்த நேரத்தில் கட்டிடத்தை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்ற இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். அவனே நம்முடைய வருகை புரிந்து நம்முடைய மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக மாணவர்களுடைய நலனில் அக்கறையோடு மாணவர்களுடைய நலனை பள்ளி கல்வித்துறைக்கு நமக்கு பெரும் உதவிகரமாக நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நேரத்திலே வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவனமே நமக்கு இந்நேரத்திலே நமக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நமக்கு எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நேரத்தில் வருக வருகை நல்ல அனைவரையும் கடந்த 6 ஆண்டுகளில் பள்ளியானது நம்முடைய மாவட்டத்திலே 98% தேர்ச்சி விழுக்காடு 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி விழுக்காடு கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நமக்கு வகுப்பறைகள் இல்லை என்ற ஒரு கஷ்டம் இருந்தது. அதனால் நம்முடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு பல்வேறு திட்டங்கள் நமக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பள்ளி கல்வித்துறை இணைந்து சேர்ந்து நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக இப்பள்ளிக்கு வந்து 1.21 கோடி மதிப்பீட்டில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 8 வகுப்பறைகள், ஒரு மினி லேப், ஒரு மினி ஆய்வகம், மினி லைப்ரரி வழங்கி நமக்கெல்லாம் இந்நேரத்தில் நல்ல புதிய ஒரு கட்டிடத்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய ரவுண்ட் டேபிள் 100 அவர்கள் அதை சார்ந்த குழுவினர் அனைவரையும் நேரத்திலே வருக வருக என்ற வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரம் அல்லாமல் மற்றவர்கள் எல்லாரும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய மாணவ செல்வங்களை ஊக்கத்தோடு ஆர்வத்தோடு அனுப்பி வைக்க முடியும். இங்கே 1561 மாணவர்கள் இங்க படிக்கின்றார்கள். இந்த பள்ளிக்கு பெருமை சேர்ப்பது இந்த ஸ்டேட் 2 இடத்துல வெள்ளைக்கல்லும் மேடவாக்கம் 2 இடத்துல இந்த பள்ளி நடைபெறுவதற்கு நமக்கெல்லாம் உற்ற துணையாக இருந்து அனுப்பி வைக்கக்கூடிய அனைவரும் பெற்றோர்களுக்கும் இங்கு குழுமிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வரவேற்பை நல்கி இந்த நேரத்திலே நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரவுண்ட் டேபிள் 100 அவர்களுக்கும் வருகை புரிந்துள்ள பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய பள்ளி கல்வித்துறையானது நம்முடைய மாவட்டத்தில் ஏற்கனவே நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் கோவளம் அரசு பள்ளி சிறப்பாக ரவுண்ட் டேபிள் தான் அவங்க கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாளிலே நமக்கு வந்து சிறப்பு. அது என்ன நாள் என்றால் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள். நமக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து நம்ம வரப்பிரசாதம் சொல்லுவோம். அன்னைக்கு தந்தாங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல ஒரு நாள். நம்முடைய டெப்டி சிஎம் அவர்களுடைய பிறந்த நாளான இன்று நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவர்களுடைய பொருட்களால் நம்முடைய மேடவாக்கம் பள்ளியானது சிறப்பு வாய்ந்ததாக என்று அமைகிறது. எல்லா அனைவருடைய சார்பாகவும் வருக 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 என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து இடம் அமர்ந்தேன். நன்றி. அடுத்ததாக இத்திருவிழா விழாவை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமையுரையாற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக இன்று நமக்கு நாமே திட்டத்தில் கீழ் அரசு மேல்நிலைப்பள்ளி மேடவாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 8 வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு
மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே, அரசு அலுவலர்களே மற்றும் பத்திரிகைகள் நண்பர்களே, பொதுமக்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் மிக சிறப்பான இந்த வேலைவாய்ப்பு நடைபெற்று முடிக்கப்பட்டுள்ளது. அதாவது 3வது மாதத்தில் இந்த நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இந்த வேலையை செய்வதற்கு நாம் நிர்வாக அனுமதியை அளித்து வந்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் இந்த அனுமதி அளித்ததன் பேரில் இந்த 1.21 கோடி மதிப்பீட்டு மெட்ராஸ் ரவுண்டர்கள் மூலம் 8 வகுப்பறைகள் கொண்ட இந்த வகுப்பறை கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறிய நூலகம், சிறிய ஆய்வகம் மற்றும் இந்த வகுப்பறைகளும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு விழா இன்றைக்கு நடைபெறுவது மிகவும் சிறப்பு நமது மாவட்டத்திற்கு. அது மட்டுமல்லாமல் இந்த மேடவாக்கம் பள்ளி என்பது 2005 உயர்நிலை பள்ளியாகவும் 2011 மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது. 2024-25 கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 1978 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி 2 முறையிலும் கல்வி பயிலப்பட்டு வருகின்றது. இதுல 2023-24 கல்வியாண்டில் மேல்நிலை 2ஆம் ஆண்டில் 181 பேர் தேர்வு எழுதினர். அதில் 177 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். அதாவது தேர்ச்சி சதவீதம் என்பது 98% ஆகும். அது மிகவும் பாராட்டக்கூடியது. 98% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பிலும் 312 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இதிலும் 260 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதோட தேர்ச்சி சதவீதம் 84%. அதாவது 12 கிட்டத்தட்ட 92%, 10ல் 84%. எப்படி 92% 12ஆம் கிளாஸ்ல ஈடுபட்டுள்ளதோ அதே அளவு 10ஆம் வகுப்பிலும் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த நிகழ்ச்சியில் இந்த சிறப்பான இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தது, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவரும் பொறுப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேடவாக்கம் அரசு பள்ளியில் இன்றைக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டி நமக்கு நாம திட்டத்தின் மூலமாக திறந்து வைக்க வருகை தந்து திறந்து வைத்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் எஸ் அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கின்ற வகையில் வகுப்பறைகளையும் கட்டிடத்தையும் கல்வெட்டையும் திறந்து வைத்திருக்கின்ற இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் சட்டப்பேரவையில் சிறப்பான முறையில் எதிர்கட்சியோடு பேச முடியாத அளவிற்கு தன்னுடைய துறை சார்ந்த பணிகளை சிறப்போடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கண்ணசைவில் இன்றைக்கு கல்வியை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சென்னை தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளை அன்போடு அரவணைத்து பாசத்தோடு வழிநடத்தி செல்லுகின்ற மாவட்ட கல்வித்துறை ஆற்றல் மிகு செயலாளர், மருத்துவத்துறையில் புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் விளையாட்டுத்துறையும் மூன்றையும் இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய இலக்கை நோக்கி மற்ற மாநிலங்களிலிருந்து இன்னைக்கு பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்ற அண்ணன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ரவுண்ட் டேபிள் பிரவீன் ஜெயின் அவர்களே மற்றும் நரேஷ் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் காமாட்சி அவர்களே,
இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டு இந்த ஊராட்சியினுடைய தலைவர் நம்முடைய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜா அவர்களை, மாவட்ட குழு உறுப்பினர் தேவாதிகிரி அவர்களை, ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா சுரேஷ் அவர்களை, ஒன்றிய குழு உறுப்பினர் மோகனப்பிரியா சரவணன் அவர்கள், துணைத் தலைவர் கோபு அவர்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊராட்சியினுடைய தலைவர் சிவபூஷணம் ரவி அவர்களை, ஒன்றியத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களை, வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கட்ராமன் அவர்களை, வட்டார வளர்ச்சி அலுவலர் மாலதி அவர்களை, தலைமை ஆசிரியர் பிரபாகரன் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களை, வார்டு உறுப்பினர் அம்மு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கௌரி முருகன் அவர்கள், கமலக்கண்ணன், ரவி நடராஜன், டேனிஷ் போஸ் மற்றும் குணசுந்தரி, புவனேஸ்வரி, லட்சுமி, கோவிந்தராஜு இறுதியாக நன்றி காட்ட இருக்கின்ற இந்த ஊராட்சியினுடைய செயல் அலுவலர் ரூபன் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சித்தாலப்பாக்கம் ஊராட்சியினுடைய தலைவர், நன்மங்கலம் ஊராட்சியினுடைய தலைவர் மற்றும் ஊராட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளை, வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளை அனைவரையும், வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து, இன்னைக்கு இந்த ரவுண்ட் டேபிள் என்கின்ற ஒரு தன்னார்வலத்தோடு தொண்டு செய்கின்ற ஒரு நிறுவனம், இது முக்கியமாக அவர்கள் CSR பங்களிப்போடு இன்னைக்கு நமக்கு நாம திட்டத்தின் கீழ் 1,21,00,000 ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை, இந்த கட்டிடத்தை கட்டி திறந்து வைத்து, நீண்ட நாட்களான கோரிக்கை, ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வர பள்ளியில் இந்த மேடவாக்கம் பள்ளியும் பெரிய அளவில் வளர்ந்து வருகின்றது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயிர்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த பள்ளி திறந்து வைத்து பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாகவும், குறிப்பாக இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கின்ற துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாவில் இந்த கட்டிடத்தை திறந்து வைப்பது மிகவும் குறிப்பாக சூரியனூர் தொகுதி மேடவாக்கம் ஊராட்சிக்கு கிடைத்த பெருமை. ஆகவே இங்கு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அவருடைய பிறந்த நாளில் அவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து மென்மேலும் வாழ்த்துக்களை, மக்களுடைய இங்கு இருக்கின்றவர்களுடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நிகழ்வு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, எனக்கு நபார்டு வங்கியின் கீழ் இந்த மேடவாக்கம் ஊராட்சிக்கு 2,35,00,000 ரூபாய், அதே போல கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் 2,35,00,000 ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்கள் கட்டுவதற்கான அந்த பணிகள் துவங்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் விடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும், இங்கே இருக்கின்ற அரசு இந்த பள்ளியை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று இந்த ஊராட்சியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இங்கே இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கின்ற ரவி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் ரவி அவர்களுடைய பெரும் முயற்சியால் இந்த பகுதியை பிரிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களான கோரிக்கை, நம்முடைய அமைச்சரிடம் இன்றும் அவருடைய அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இந்த பள்ளியை பிரிப்பதனால் இங்கு ஒரு பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதே போன்ற மேடவாக்கம் ஜங்ஷன்ல ஒரு பள்ளி இயங்குகிறது. அந்த பள்ளிகளை 2ஆக பிரிப்பதனால் அரசு எந்த விதமான ஒரு உத்தரவை அளித்தால் போதும் என்ற இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் இன்றைக்கு பிறந்த நாள் விழா காணும் துணை முதலமைச்சருடைய இன்றைக்கு இந்த இனிப்பான செய்தியை மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் நாங்களும் சேர்ந்து அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அமைச்சர் அவர்கள் முன்னால் நிச்சயமாக நடைபெறுகின்ற ஒரு கல்வித்துறையை மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு செல்கின்ற அமைச்சர் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்தது மேலும் எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரியதாக. ஆகவே இந்த நேரத்திலே அனைவருக்கும் இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி, மேலும் மேலும் இந்த பள்ளி வளர்கின்ற பள்ளியாகவும் ஒரு முன்மாதிரியான பள்ளியாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு பல நிலைகளில் முதலமைச்சர் அவர்கள் எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை தொகுதி மக்களின் சார்பிலும் தொகுதி மாணவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் பெருமை சேர்த்துக் கொண்ட எங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு கூடுதல் ஆட்சியர் அவர்களையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் கௌரவித்தது. அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன்
ரவுண்ட் டேபிள் CEO டைரக்டர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாடி அறிவித்து அமைச்சர் பெருமக்களுக்கு ரவுண்ட் டேபிள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ரவுண்ட் டேபிள் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நான் சொல்லதான் தர முடியும் மற்றவங்க மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றியத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் இங்கே சொன்னதைப் போல இந்த பள்ளி என்பது மிகப்பெரிய அளவிலான வரலாற்று பெருமைக்குரிய பள்ளி. 2005ஆம் ஆண்டில் உயர்நிலைப் பள்ளியாக தரமுயர்ந்தும் 2011ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரமுயர்த்தப்பட்டும் இன்றைக்கு தற்பொப்ப 2000 மாணவ மாணவிகளை குறிப்பாக 1978 பேரை கொண்ட மாணவர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடமாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு +2 தேர்ச்சி விகிதம் 98% என்று பெருமிதத்தோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், அடுத்த ஆண்டுகள் நிதிநிலை ஆண்டுகளில் அடுத்த கல்வி ஆண்டுகளில் இந்த பள்ளியின் தேர்ச்சி விகிதம் என்பது 100% எட்ட வேண்டும் என்கின்ற அளவில் இதனுடைய கட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். அதே நேரத்தில் 10ஆம் வகுப்பில் இதனுடைய தேர்ச்சி விகிதம் 84% இருக்கிறது என்கின்ற நிலையில் நிச்சயம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதுவும் கூட 90% தாண்டிய நிலையில் அந்த சதவிகிதம் 100% நோக்கி பயணிக்கும் என்று CEO சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த பள்ளி என்பது சென்னையில் ஒரு சில பள்ளிகள் மட்டுமே இத்தகைய சிறப்பை பெற்றிருக்கிறது. 100% தேர்ச்சி விழுக்காட்டை எட்டியிருக்கிற பள்ளிகள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஒரு 7-8 பள்ளிகள், அரசின் சார்பில் ஒரு 6-7 பள்ளிகள் என்கின்ற வகையில் சென்னையில் ஒரு 15 பள்ளிகள் மட்டுமே 100% என்கின்ற இலக்கை இன்றைக்கு தொடர்ந்து எட்டி வருகிறது. அந்த வகையில் நிச்சயம் மேடவாக்கம் அந்த பள்ளி நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சொன்னதைப் போல இது 100% தேர்ச்சி விகிதத்தை விரைவில் பெறும் என்கின்ற வகையில் இது
இதனுடைய கட்டமைப்பும் இன்றைக்கு வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏராளமான புதிய புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி நண்பர் ரமேஷ் அவர்கள் சொன்னதைப் போல, அரவிந்த் ரமேஷ் சொன்னதைப் போல, பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு அமைச்சர் இனிய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்கள், புதுமை பெண் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படித்த மாணவிகள் அவர்கள் உயர்கல்விக்கு செல்லுகிற போது மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் முன்மாதிரி திட்டமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பள்ளியில் படித்த மாணவிகள் 12ஆம் வகுப்பு முடித்து BA, BCom, BSc போன்ற இளங்கலை வகுப்புகளுக்கு செல்வார்களே ஆனால் மாதத்திற்கு 6000 என்று 36,000 ரூபாய் பெறுகிற ஒரு நிலை இருக்கிறது. இடம் கிடைத்து அங்கே செல்வார்களே ஆனால் 5 ஆண்டுக்கு 60,000 ரூபாய், 24,000 ரூபாய், 36,000 ரூபாய், 48,000 ரூபாய், 60,000 ரூபாய் என்று இந்த பள்ளிகளில் படித்த மாணவிகள் வேறு உயர்கல்விக்கு செல்கிற போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஊக்கத்தொகை தரப்படுகிறது, உதவித்தொகை தரப்படுகிறது. இந்த மாதிரியான திட்டம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் வேறு எங்கும் இல்லாத ஒன்று. அதேபோல்தான் மாணவர்களும் கூட கோரிக்கை வைத்தார்கள். இந்த பள்ளி என்பது இருபாலரும் படிக்கிற பள்ளி என்று இங்கே பேசும்போது சொன்னார்கள். குறிப்பாக நம்முடைய மேலவாக்கம் ரவி ஒரு கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் வைத்தார். இந்த பள்ளி 1978 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிற பள்ளியாக இருக்கிற காரணத்தினாலும், இருபாலரும் பயின்று கொண்டிருக்கிற பள்ளியாக இருக்கிற காரணத்தினாலும் இதை 2 இடங்களில் இருக்கிறது என்கின்ற தகவலை CEO சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒன்று மகளிர் பள்ளியாகவும் இன்னொன்று ஆண்கள் பள்ளியாகவும் இதை பிரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வைக்கப்படும் போது இங்கே படிக்கிற ஆண் மாணவர்களுக்கும் கூட இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 360 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கும் இன்றைக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் தருகிற திட்டத்தை தொடங்கியிருக்கிறார். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் 4,82,961 மாணவிகள் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 3,28,000 மாணவர்கள் இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஏறத்தாழ ஒரு 8 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாதந்தோறும் மாணவ மாணவியர்கள் 1000 ரூபாய் பெறுகிற ஒரு அற்புதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல்தான் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய அற்புதமான திட்டங்களில் இன்னொன்று காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் பயில்கிற குழந்தைகளுக்கு, தொடக்க கல்வி மாணவர்களுக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 21 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த காலை உணவு திட்டத்தை ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டிற்கே வந்து பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த திட்டத்தை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை கண்டறிந்து இந்த திட்டத்தை எங்களுடைய மாநிலங்களிலேயும் செயல்படுத்துகிறோம் என்று இதற்கான ஆவணங்களை பெற்றுச் சென்றிருக்கிற மகிழ்ச்சியான நிலையை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 21 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னதைப் போல ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா மட்டுமல்லாது இலங்கை, கனடா போன்ற பல்வேறு வெளிநாடுகளிலும் கூட இந்த திட்டத்தை இன்றைக்கு வழிமொழிய தொடங்கி இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம். எப்படி பள்ளிக்கல்வித் துறையில் குழந்தைகள் முதல் அனைத்து தரப்பு மாணவ மாணவர்களும் பயன்பெறுகிற அற்புதமான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவது என்பது அவசியமான ஒன்று. நம்முடைய மருத்துவத்துறையில் இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் சொன்னதைப் போல கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே இதுவரை 1352 புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். இந்த 1352 புதிய கட்டடங்கள் எது என்றால் துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள். ஏன் இதற்கு முன்னால் இல்லையா என்றால் இருந்தது, ஆனால் கட்டடங்கள் சொந்தமாக இல்லாமல் இருந்தது. வாடகை கட்டிடங்களில் 1500 கட்டிடங்கள், பயன்படுத்த முடியாமல் சிதிலமடைந்து கிடந்த கட்டிடங்கள் ஒரு 1000, 2500 கட்டிடங்கள் மருத்துவத்துறையில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது, நமக்கானதாக இல்லாத நிலையில் இருந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286,
ஆக 10,999 மருத்துவமனைகளில் ஒரு 2,500 3,000 மருத்துவமனைகள் புதிதாக கட்டியே தீர வேண்டும் என்கின்ற நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 15வது நிதி ஆணையத்தின் ஆதாரத்தை பெற்று நிதி ஆதாரத்தை பெற்று இந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 1,351 கட்டிடங்களை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். அதேபோல்தான் பள்ளிக்கல்வித் துறையின் நிலையும் கூட ஆயிரக்கணக்கான உயர்நிலைப் பள்ளிகள், ஆயிரக்கணக்கான மேல்நிலைப் பள்ளிகள், ஆயிரக்கணக்கான நடுநிலைப் பள்ளிகள், ஆயிரக்கணக்கான தொடக்கப் பள்ளிகள் இப்படி இருந்தாலும் அதனுடைய கட்டமைப்பு என்பது கேள்விக்குறியான நிலையில் இருந்தது. எல்லா பெரிய அளவிலான கட்டிடங்கள் சிதிலமடைந்து பயன்படுத்துவதற்கு முடியாத நிலையில் இருந்தது. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடத்தில் சொல்லி 7,500 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு நிதி தருவோம். பிரத்யேகமாக தரப்படுகிற 7,500 கோடி ஒரு ஆண்டுக்கும் 1,500 கோடி என்கின்ற வகையில் பேராசிரியர் கல்வி மேம்பாட்டு பள்ளி கல்வி மேம்பாட்டு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பேராசிரியர் அன்பழகனார் பெயராலே ஒரு பள்ளி கல்வி மேம்பாட்டு திட்டம் ஆண்டுக்கு 1,500 கோடி இப்படி 5 ஆண்டுகளுக்கு 7,500 கோடியை ஒதுக்கி 7,500 கோடியில் புதிய புதிய கட்டிடங்கள் கட்டித்தரும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அரசாங்கமே முழு பொறுப்பேற்று இந்த கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருந்தாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்கின்ற வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் தான் நமக்கு நாமே என்கின்ற திட்டம். நமக்கு நாமே என்கின்ற திட்டத்தின்படி பொதுமக்களின் பங்களிப்பும் அரசின் பங்களிப்பும் என்கின்ற வகையில் பல்வேறு துறைகளில் இந்த கட்டுமானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிரந்தர கட்டமைப்புகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பில் இந்த நமக்கு நாமே திட்டம் அதிகமாக பயன்படுகிற ஒரு துறை என்றால் அது நம்முடைய பள்ளி கல்வித்துறை மட்டும்தான் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு ரவுண்ட் டேபிள் என்கின்ற இந்த ஒரு நிறுவனம், இந்த நிர்வாகம் உலக அளவிலான ஒரு மிக சிறந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் ஒன்று. இந்த நிர்வாகம் இன்றைக்கு 80 லட்சம் ரூபாயை தந்து ஒரு 4 ஒரு டோனர்களை வைத்து ஒரு 80 லட்சம் ரூபாயை தந்து அரசின் சார்பில் ஒரு 42 லட்சம் ரூபாய் என்கின்ற அளவில் தந்து 1,22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1,21,80,000 மதிப்பீட்டில் 8 புதிய வகுப்பறைகள் இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. கட்டிடங்களை பொறுத்தவரை கண்ணில் ஒத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் அழகாகவும் இன்றைக்கு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. நானும் நம்முடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் எல்லா அறைகளையும் சுற்றி பார்த்தோம். தனியார் பள்ளி கட்டடங்களுக்கு ஈடாக என்று சொல்வதை காட்டிலும் தனியார் பள்ளி கட்டடங்களை காட்டிலும் கூடுதலான ஒரு அழகு வசதியோடு இந்த கட்டிடத்தை ரவுண்ட் டேபிள் நிர்வாகம் அரசு நிர்வாகத்தோடு இணைந்து 1,21,80,000 மதிப்பீட்டில் கட்டித் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நம்முடைய நன்றியினை தெரிவித்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல ரவுண்ட் டேபிள் நிர்வாகம் இதுபோன்ற ஊராட்சி அமைப்புகளில் எங்கேயெல்லாம் அரசு கட்டிடங்களுக்கு கூடுதல் வகுப்பறைகள் தேவையோ அதை மேலும் கட்டித் தருவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்களையும் வாழ்த்தி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதைப் போல நேற்று மாலைதான் ரவுண்ட் டேபிள் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் நம்முடைய இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களும் என்னை சந்தித்து மேடவாக்கத்தில் இதுபோன்ற ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக திறக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறது, உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்றார்கள். நான் உடனடியாக நம்முடைய அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ரவுண்ட் டேபிள் பங்களிப்போடு ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது, பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் சொன்னது எப்போ எதுக்கு நாளைக்கே திறந்துடலாம், கேட்டது நேற்றுக்கு நாளைக்கே திறந்துடலாம். அவர் சொன்னதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. காரணம் இன்னைக்கு நம்ம சிஇஓ சொன்னது மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள், அவருடைய அபிஷியல் பங்கனாவே இது இன்னைக்கு நடக்குது. ஒரு துணை முதல்வருடைய பிறந்த நாள் விழா அரசாங்கத்தின் சார்பில் ஒரு விழாவாகவே மேடவாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சருடைய ஒரு பிறந்த நாள் அரசு விழாவாக அரசு நிகழ்வாக நடைபெறுவது மேடவாக்கத்தில் மட்டுமாகத்தான் இருக்கும். இனிமேல் போய் நாகப்பட்டினத்தில் அமைச்சர் வேறொரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடும் என்றாலும் தென்சென்னைக்குத்தான் அந்த பெருமை கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளில் ரவுண்ட் டேபிள் நிர்வாகமும் அரசாங்கமும் இணைந்து நமக்கு நாமே என்கின்ற திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கிற 1,21,80,000 மதிப்பீட்டிலான இந்த கட்டிடங்களை திறந்து வைப்பதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களோடு என்று கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்றுமாறு மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை பணிபோடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நமக்கு நாம திட்டத்தின் மூலமாக 2023-24 நிதியாண்டு பள்ளி கட்டிடம் கல்வெட்டு திறப்பு விழா என்று மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற நமது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே. ஏன்னா அரவிந்த் ரமேஷ் எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சர்கள் அந்தந்த பகுதிக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள்ல எவ்வளவு திட்ட மதிப்பீட்டில் அவர் கொண்டு வந்திருக்காரு ஒரு பெரிய பட்டியலை எடுத்துட்டு தான் அப்புறம் பேசவே ஆரம்பித்தார். அது உண்மைதான். ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் பொதுமக்களிடம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டம் மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தண்ணி பிரச்சனையை அதுக்கு நிதி ஒதுக்கீடு, இங்க சாலை பிரச்சனையை அதுக்கு நான் நிதி ஒதுக்கி தரேன், உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும், அவருடைய நம்பிக்கையை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பொதுக்கூட்டத்தை பற்றி முதல்ல சென்னைட்டு தான் அவர் பேச ஆரம்பித்தார். நான் கண்கூடாக நான் பார்த்தவர். நான் அதே போன்று இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சிவபூஷணம் ரவி அவர்களுக்கும், சங்கீதா பாரதிராஜன், வேதகிரி, மோகனப்பிரியா சரவணன், கோபு, பிரபாகரன், மாலதி, வெங்கட்ராகவன், அம்மு கிருஷ்ணமூர்த்தி, கௌரி முருகன், கமலக்கண்ணன், ரவி, நடராஜன், டேனி போஸ், குணசுந்தரி மோகன், புவனேஸ்வரி மகேஷ், லட்சுமி மூர்த்தி, கோவிந்தராஜலு, நிறைவாக நன்றியாற்ற இருக்கின்ற ரூபன் ஆபிரகாம் உள்ளிட்ட எங்களுடைய சிஓ மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் மாசு அப்படின்னு சொன்னாலே நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த பெயர் நீங்க வைப்பீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மாசு என்று சொன்னால் மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்கின்ற விதத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர். நான் சொல்றது ஈஸி, நாளைக்கு கூட நிகழ்ச்சி வச்சுக்கிறாங்க, அதை உடனடியாக உள்வாங்கி கொண்டு இன்னைக்கு இயக்கத்தோழர்களாக நீங்க மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. உள்ளபடி அண்ணன் அவர்களுக்கு தான் நான் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கொண்டாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், ஏன் நாளைக்கு கூட வச்சுக்கலாம் சொல்றது ரொம்ப ஈஸி, சுலபம். ஆனா உடனடியாக அதை இங்க இருக்கிறவங்க பேசி, இங்க இருக்கின்ற நிர்வாகத்தோட பேசி அதை உடனடியாக ஏற்பாடு செய்வது சாதாரண விஷயம் அல்ல. மழை பெய்யுமா பெய்யாதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட தான் இருந்தோம் நாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாளாக 2 விஷயம் சொல்லலாம். எனக்கு ஏன் நான் சிறப்பான நாள் என்று சொல்வதற்கு, ஒன்று, கல்வி மட்டுமே சமத்துவம் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர். முத்தமிழர் கலைஞர் அவர்களால் சமூக நீதி காவலர் என்று பாராட்டப்பட்ட VP சிங் அவருடைய நினைவு நாள். நீங்க நம்மளாம் சமமா இருக்கோம் பாத்தீங்களா, நம்மளாம் சமத்துவம் சொல்றோம் பாத்தீங்களா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றாங்க பாத்தீங்களா, எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் சொல்றோம் பாத்தீங்களா. இதுக்கெல்லாம் அடித்தளமாக அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் யார்கிட்ட சொல்லி இடஒதுக்கீடு ஒன்று வாங்கி கொடுத்தாருன்னா VP சிங் அவர்கள் தான். அவருடைய நினைவு நாள் இது. நினைவு நாள் என்று சொல்லும்போது வரலாற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். ஆனால் வருங்காலத்தில் மிக எழுச்சியோடு கொண்டாடப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு எங்களை எல்லாம் ஆளாக்கி இருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள். அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கும் ஏன் எந்த ஊராட்சிக்கும் இந்த பெருமை கிடையாது. மேலவாக்க உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா அரசாங்க நிகழ்ச்சியாக ஒரு துணை முதலமைச்சருடைய நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு பெருமையா இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பார்க்கும் பொழுது, ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு எல்லா திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பயனடைஞ்சிருக்கு. நம்ம எஸ்சியோட பெருமையோடு சொன்னாங்க, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இங்கே பொறுத்து முடிச்சுட்டு ஒரு பொண்ணு கூட வீட்டில் இல்லாங்க, எல்லா பொண்ணும் காலேஜில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு முதல்வருடைய சந்தோஷமா இருக்கின்றது. தமிழ் திறனறி தேர்வு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் 3 பிள்ளைங்க இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்காங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கின்றது. கலை திருவிழா என்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் மாநில அளவில் இந்த பள்ளிக்கூடத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கார்கள், உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. விளையாட்டு என்று வரும்போது அதையும் பார்த்தீங்கன்னா இங்க பிள்ளைங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக விளங்கி கொண்டிருக்காங்க, அதுவும் மிகப்பெரிய அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க, வருங்காலத்தில் நாங்கள் 100% இன்னைக்கு 90% தாண்டி இருக்கு இந்த பள்ளிக்கூடம், மாவட்டம் 98% சார்ந்திருக்கு என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்தில் அதை 100% நாங்கள் பெற்றுத் தருவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் ஏற்றுக்கள் உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. இதெல்லாம் கடந்து நம்முடைய ரவுண்ட் டேபிள், ஏன்னா பல நிகழ்ச்சி நான் ரவுண்ட் டேபிள் நான் கலந்துருக்கிறாங்க.
இன்னைக்கு நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ நம்முடைய அன்பு அமைச்சர் சொன்னது போல 1.25 கோடி ரூபாய்க்கு நீங்க பில்டிங் கொடுத்திருக்காங்க. அவங்களும் தமிழக அரசும் சேர்ந்து நீங்க 1.25 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 8 கிளாஸ் ரூம், ஒரு மினி லைப்ரரி நீங்க கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய அண்ணன் சொன்னது போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போதும் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டினதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல பெருசா யாரும் இப்படி கட்டவே இல்லை, ரெனோவேட்டே பண்ணல. அது இடிகிற நிலையில் இருந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் சொன்னாங்க, இடிகிற மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை உட்கார வச்சு பாட சொல்லி தராங்க, அந்த பிள்ளைங்க ஏதாச்சும் ஆயிடக்கூடாது என்பதற்காகத்தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற வகையிலே 7,500 கோடி ரூபாய் நான் ஒதுக்கீடு செய்யறேன், 18,000 கிளாஸ் ரூம் கட்டுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் 7,300 கிளாஸ் ரூம் கட்டி நம்ம திறந்துட்டோம். இப்படி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெறும் வார்த்தைகால மட்டும் சொல்றது மட்டுமல்ல, அதுக்கான நிதியை ஒதுக்குறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அமைச்சரையும் ஃபாலோ பண்றாரு. உள்ளபடியே கொடுத்துருக்கோமே, இவங்க செஞ்சுட்டாங்களா, செய்யலையா, எத்தனை கிளாஸ் ரூம் திறந்திருக்கிறார்கள், பிள்ளைங்க படிக்க போயிட்டாங்களா, எத்தனை பிள்ளைங்க நம்முடைய அரசு பிள்ளை சேர்ந்து வராங்க அப்படிங்கிறதே முழுமையாக அவருக்கு 2 கண்கள்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மருத்துவம், இன்னொரு கல்வி தான். இந்த 2 கண்ணும் நீங்க வந்து உட்காந்துருச்சு உங்களுக்கு முன்னாடி. அது எங்க டெப்டி சிஎம் பிரதமர் உங்களை நாங்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பாக வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நீங்க எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களும் இருந்தீங்க. நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களும் இருப்பீங்க, ஓட்டு போடணுமான்னு ஒரு சந்தேகப்படுறவங்களும் இருப்பீங்க. பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வருகை தந்திருக்கின்றவர் யாராக இருந்தாலும். ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல, நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் இன்னைக்கு நாம தான் பொறுப்பா இருக்கின்றோம், அனைவருடைய நலனையும் காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைக்கு அண்ணன் கூட வரும்போது இயக்கம் சார்ந்து நாங்கள் எல்லாரும் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கிறோம். அந்த இயக்கம் சார்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மாதத்திற்கு இது போன்ற பிறந்த நிகழ்ச்சியை மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும் என்று அவர் முடிவு செய்திருக்கார் என்று சொல்லும் பொழுது, அரசாங்கத்தின் சார்பாக முதல்ல பள்ளிக்கூடத்திற்கு எப்படி நம்முடைய முத்தமிழ் கலைஞர் மாணவ நேசன் பத்திரிகையை ஆரம்பிச்சாரோ, அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது உள்ளபடியே இன்றைக்கு மாணவ நேசனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளில் மாணவர்களுக்கான இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தில் சார்ந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திற்கும், குறிப்பாக ரவுண்ட் டேபிளை சார்ந்திருக்கிற நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம் அனைவரின் சார்பாக, ஏன் நம்முடைய அனைவருடைய கரவழியின் சார்பாகவும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருக்கு நம்முடைய பலமான வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு தந்திருக்கின்ற தாய்மார்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற வயசு வந்துச்சுன்னா தயவு செய்து காலதாமதம் ஆக்காமல் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்கள்கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று, பிள்ளைங்க நல்ல ட்ரெஸ் போட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க. காலம்புற சோறு போறதுலேருந்து 12ஆம் முடிச்சு கல்லூரியில் சேர்க்கறது, அது பிறகு நான் வேலை வாய்ப்பு பெறுவது வரைக்கும் நான் பார்த்துக் கொண்டே சொல்லுகின்ற முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைங்கள். தொடர்ந்து அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்குங்கள் என்று சொல்லி நல்ல வரவேற்பை வழங்கியிருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி.